இமாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற அந்த குளிர்பாலைவன உயிர்கோள காப்பகம், அதுக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்க. இது சும்மா ஒரு பேருக்காகவா, இல்ல இதுக்கு வேற முக்கியத்துவம் இருக்கா? இல்ல இல்ல. இது கண்டிப்பா வெறும் பேருக்கான அங்கீகாரம் இல்ல. இந்த இடம் யுனெஸ்கோவோட வேர்ல்ட் நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், அதாவது WNBRல இந்தியாவோட 13வது தலமா சேர்ந்திருக்கு. இது நம்ம பாதுகாப்பு முயற்சிகளுக்கு கிடைச்ச ஒரு உலக அளவுல ஒரு அங்கீகாரம்னு சொல்லலாம். ஓ, 13வது தலமா? சரி. ஆமா. இது ஹிமாச்சல் பிரதேஷ்ல லாஹுல் ஸ்பிதி மாவட்டத்துல இருக்கு. கிட்டத்தட்ட 7770 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. உயரம் பாத்தீங்கன்னா 3300 மீட்டர்ல இருந்து 6600 மீட்டர் வரைக்கும். ரொம்ப குளிரான வறண்ட ஒரு சுற்றுச்சூழல் இது. இதுக்குள்ள பின் வேலி நேஷனல் பார்க், கிப்பர் வைல்ட் லைஃப் சாங்சுரி மாதிரியான முக்கிய இடங்களும் இருக்கு. குளிர்பாலைவனம்னு சொல்றீங்க. அப்ப அங்க உயிர் வாழ்றது கஷ்டமா இருக்குமே. ஆனா நீங்க பல்லுயிர் வளம் அதிகம்னு சொல்றீங்க. அது எப்படி? ஆமா, அது கேட்க ஆச்சரியமா தான் இருக்கும். ஆனா அங்க 732 வகை தாவரங்கள் இருக்கு. அதுல 30 வகை அங்க மட்டும்தான் இருக்கு. அதாவது எண்டெமிக்ஸ். முக்கியமா 47 மருத்துவ மூலிகைகள் இருக்கு. இது சோவா ரிக்பான்னு ஒரு பாரம்பரிய திபெத்திய மருத்துவ முறைக்கு ரொம்ப முக்கியம். ஓஹோ, மூலிகைகளா? ஆமா. அப்புறம் பனிச்சிறுத்தை, இமயமலை வரையாடு, ப்ளூ ஷீப் மாதிரி ரொம்ப அரிதான விலங்குகளும் அங்க இருக்கு. கிட்டத்தட்ட 12,000 மக்கள் அங்க பாரம்பரியமா ஆடு மாடு மேய்ச்சு விவசாயம் பண்ணி இந்த மருத்துவ முறைகளையும் ஃபாலோ பண்ணி வாழறாங்க. இந்த உயிரினங்களையும் மக்களோட வாழ்க்கையும் பாதுகாக்காம எப்படி இதை பாதுகாக்கறாங்க? அதுக்கு தான் இந்த காப்பகத்தை 3 மண்டலமா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு மையப்பகுதி, அது கோர் ஜோன், அங்க ரொம்ப கடுமையான பாதுகாப்பு. அடுத்து இடையக மண்டலம், பஃபர் ஜோன், அங்க கொஞ்சம் சுற்றுலா ரிசர்ச்லாம் பண்ணலாம். மூணாவதா இடைநிலை மண்டலம், டிரான்சிஷன் ஜோன், அங்க உள்ளூர் மக்கள் அவங்களோட நிலையான பொருளாதார வேலைகள்ல ஈடுபடலாம். இதனால பாதுகாப்பையும் மக்கள் பயன்பாட்டையும் பேலன்ஸ் பண்றாங்க. சரி, அப்போ இந்த யுனெஸ்கோ அங்கீகாரம் கிடைச்சதால பிராக்டிகலா என்ன நடக்கும்? என்ன பயன்? இது ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட். இது சும்மா ஒரு சர்டிபிகேட் மாதிரி இல்ல. இமயமலையோட அந்த நாசுக்குமான, அதாவது ரொம்ப பலவீனமான சூழலை காப்பாத்த இது சர்வதேச கவனத்தை ஈர்க்கும். ஃபண்டிங் வரலாம், டெக்னிக்கல் ஹெல்ப் கிடைக்கலாம், கிளைமேட் சேஞ்ச், அப்புறம் இந்த கண்ட்ரோல்டு இல்லாத டூரிசம் இதெல்லாம் சமாளிக்க இது உதவும். ஓ, உள்ளூர் பாரம்பரிய அறிவையும் மாடர்ன் சயின்ஸையும் சேர்த்து பயன்படுத்த இது ஒரு தூண்டுதலா இருக்கும். சமீபத்துல நம்ம ராம்சர் சைட்ஸ், அதாவது ஈரநிலங்களோட எண்ணிக்கை 93 ஆச்சு இல்லையா? அதுவும் இந்த மாதிரி உலக கவனம் கிடைச்சதால தான். அப்போ இது நமக்கு ஏன் முக்கியம்னா, இந்தியா எப்படி உலக அளவுல சுற்றுச்சூழல் பாதுகாப்புல ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு காட்டுது. குறிப்பா இமயமலை மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஏரியாவை காப்பாத்த பழசையும் புதுசையும் எப்படி இணைக்கிறாங்கன்னு தெரியுது. இது வெறும் என்விரான்மெண்ட் நியூஸ் இல்ல, ஒரு பெரிய பிக்சர் இருக்கு.